அனைவருக்கும் வணக்கம். பேல் என்டர்பிரைஸ்லேருந்து முத்துக்குமார் பேசுகிறேன். இப்போது நம்மக்கிட்ட என்ன ஆஃபர் போனால் எக்ஸைட்டில் இன்வெர்ட்டர் இப்போ எல்லா ப்ரைஸும் ஏறி இருக்குது. அதனால் இன்வெர்ட்டர் ப்ரைஸும் ஏறி இருக்குது. 1125 VA இன்வெர்ட்ரு, 150 AH டால் டியூப்லர், 60 மாதம் வாரண்டினா 19500, 66 மாதம் வாரண்டினா 21500. இதே இப்போ 72 மாதம் வாரண்டி போடுங்க அப்படின்னா 22000 இந்த 3 வேரியண்ட்டில் நம்ம பண்ணுறோம். இது பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரி இதை பஜாஜ் இஎம்ஐலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே கார்டு உள்ள கஸ்டமர் பஜாஜ் ஏற்கனவே நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா வெறும் 300 கட்டிட்டு கூட மிஷினை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு வட்டிலாம் கிடையாது. அந்த 300 ப்ராசஸ் ஃபீ மட்டும் தான். அதுக்கு அடுத்தது நீங்கள் மாதம் அந்த என்ன அமௌண்ட்டோ 19500 வாங்கலாம், இல்லை 22,000 வாங்கலாம், 20 வாங்கலாம். அதை பிரித்து கட்ட வேண்டிய 8 மாதம் 6 மாதம் உங்களுக்கு என்ன ஸ்கீம் இருக்கோ அதில் பிரித்து கட்டணும். இல்லை புதுசாக தான் நாங்கள் பஜாஜ் கார்டு என்கிட்ட இல்லை அப்படின்றவங்களுக்கு 900 பஜாஜ் கார்டு ஃபீஸ் ஒரு 400, அது ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 300, அந்த ஃபஸ்ட்டு மாதம் இது 100, அது மொத்தம் 900 கட்டிட்டு நீங்கள் மிஷினை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம். வேறு முன்பணம் இல்லை. உங்களுக்கு இல்லை எங்களுக்கு பணம் குறைஞ்சா போகுதுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்தை முன்பணமாக கட்டிட்டும் நீங்கள் மிஷின் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இஎம்ஐயில் போட்டிருக்கோம். இதில் இன்னும் ஒரு சில ஆஃபர் இருக்குது. உங்கள் எலக்ட்ரிஷியனாக இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதம் 5 மிஷின் ரெஃபர் பண்ணி தரீங்கன்னா உங்களுக்கு 5.1 ஹோம் தேட்டர் ஒன்று கிடைக்கும். இல்லை டைரெக்டாக கஸ்டமராக வரீங்க உங்களுக்குன்னா ஒரு ரேடார் டியூப் லைட் உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். அந்த ரேடார் டியூப் லைட்டோட விலையை ஒரு 900 கிட்ட இருக்கும். ரேடார் டியூப் லைட்லாம் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ வீட்டு வாசலில் எல்லோரும் திருட்டு பயம் அப்படிலாம் இருக்குது. அதை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா யாருன்னா ஆள் வந்தால் எரியும், ஆள் வரலன்னா ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நைட் டைமில் அது மாதிரி இடத்துல வெளியில் நீங்கள் போட்டு வரலாம். அது மாதிரி ஒரு டியூப் லைட் ஒரு ஃப்ரீ கிடைக்கும். இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.